வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இப்போ யூடியூப்பில் வந்திருக்கக்கூடிய ஒரு புது செட்டிங்ஸை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது அந்த செட்டிங்ஸ் என்னென்னா, அலோவ் தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் டு ட்ரெயின் ஏஐ மாடல்ஸ் யூஸிங் மை சேனல் கண்டென்ட் அப்படின்றத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த செட்டிங்ஸை கொடுக்கறதால நமக்கு என்ன நன்மை, அதாவது நம்ம சேனலுக்கு ஏதாவது நன்மை இருக்கா, இல்லை இதனால் ஏதாவது ரெவின்யூ வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த செட்டிங்ஸை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நேற்று அந்த செட்டிங்ஸ் எனக்கு சேனலோட டேஷ்போர்டில் மெயினில் இருந்தது. இன்றைக்கி அது டிஸப்பியர் ஆகிடுச்சு. சரி, நீங்கள் அதை வேறு எங்கே நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களோட சேனலோட மெயின் டேஷ்போர்டில் இங்கே இருக்கிற செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. பிறகு இங்கே இருக்குது பாருங்கள், செட்டிங்ஸ் கீழே ஜென்ரல் அப்படி இல்லைனா சேனல் இருக்கும். இந்த சேனலை கிளிக் பண்ணிக்கிட்டு பேசிக் இன்ஃபோக்கு வாங்க. அதுக்கு பக்கத்தில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் த வே லாஸ்ட் போனீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், தேர்ட் பார்ட்டி ட்ரைனிங். அலோவ் தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் டு ட்ரெயின் ஏஐ மாடல்ஸ் யூஸிங் மை சேனல் கண்டென்ட் அப்படின்றத கேட்குறாங்க. இந்த செட்டிங்ஸை உங்களோட சேனலில் நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலிமா உங்கள் சேனலுக்கு ஏதாவது ரெவென்யூ வருமா அப்படின்றத பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு இங்கே இருக்கிற லேர்ன் மோர் பட்டனை நம்ம கிளிக் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், யுவர் கண்டென்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டி ட்ரைனிங், அதுக்கான டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. கண்டென்ட் எலிஜிபிலிட்டி, இந்த கண்டென்ட் இது நீங்கள் கொடுக்கறதால உடனே உங்கள் கண்டென்ட் எடுத்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கண்டென்ட்டுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது. அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னா, த அப்ளிகபிள் ரைட்ஸ் ஹோல்டர் அந்த வீடியோஸ் அலோவ் தேர்ட் பார்ட்டி ட்ரைனிங். ஓகே, வீடியோ ப்ரைவேசி செட்டிங் இஸ் பப்ளிக்காக இருந்தால் தான் அந்த வீடியோ, உங்களோட ப்ரைவேட் வீடியோவாக இருந்தால் எடுக்க மாட்டாங்க. அடுத்தது நீங்கள் டெலிட்டட் வீடியோஸ் போட்டு வச்சுருந்தாலும் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் வீடியோ கம்ப்ளைண்ட்ஸ் வித் யூடியூப்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸுக்கு இது அந்த வீடியோஸ் இருக்கணும். உங்களுக்கு ஸ்ட்ரைக் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைக்கு நீங்கள் டெலிட் பண்ணி அந்த கண்டென்ட்லாம் அவங்க எடுக்க மாட்டாங்க. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருந்தாலும் எடுக்க மாட்டாங்க. ஒன்லி டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸுக்கு ஒத்து போகிற வீடியோவாக இருந்தால் மட்டும் அந்த கண்டென்ட்டை எடுத்து அவங்க ஏஐ மாடலில் ட்ரெயின் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த கண்டென்ட்டால் உங்களுக்கு ஏதாவது ரெவென்யூ வருமா அப்படின்றத பற்றி எங்கேயாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். ஓகே, அப்படி எதுவும் கொடுக்கல இவங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதனால் நமக்கு ஏதாவது ரெவென்யூ வருமா அப்படின்றத ஒரு சாட் ஜிபிடியில் போயிட்டு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் என்ன கொடுக்குறேன்னா, வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிவிங் பர்மிஷன் டு அலோவ் தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் டு ட்ரெயின் ஏஐ மாடல்ஸ் யூஸிங் மை சேனல் கண்டென்ட் இன் மை யூடியூப் சேனல் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டோம்னா நமக்கு சாட் ஜிபிடி இதுக்கான ரிசல்ட் என்ன கொடுக்குதுன்றத முதல்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம். சரி, இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. என்ஹான்ஸ் விசிபிலிட்டி கிடைக்கும். ஸோ யுவர் கண்டென்ட் குட் ரீச் வைடர் ஆடியன்ஸ். இதை நம்ம பண்ணோம்னா மேபி உங்கள் இந்த கண்டென்ட் இன்னும் வைடர் ஆடியன்ஸை ரீச் பண்ண ஒரு வாய்ப்பு. அதனால் உங்கள் இன்க்ரீஸிங் யுவர் சேனல் எக்ஸ்போஷர் இன்டைரக்ட்லி அப்படின்றாங்க. ஓகே, அடுத்தது கான்ட்ரிபியூஷன் டு இன்னோவேஷன். By permitting use of your contributing to advancement of AI technologies, your content may help improve tools for language processing, video analytics or other AI powered services. எல்லாத்துக்கும் உங்களோட கண்டென்ட் யூஸ் ஆகும் அப்படின்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பொட்டென்ஷியல் கொலாபரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதனால் தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸுக்கும் உங்களுக்கும் ஸ்பான்சர்ஸ்க்கு, பார்ட்னர்ஷிப்ஸ்க்கு இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மானிட்டரி காம்பன்சேஷன் கிடைக்க ஒரு வாய்ப்பு. இஃப் ஆஃபர்ட், அவங்க அந்த கம்பெனிஸ் உங்களோட கண்டென்ட்டால் இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சா, சம் அக்ரிமெண்ட்ஸ் இன்க்ளூட் காம்பன்சேஷன் ஃபார் கண்டென்ட் யூசேஜ் ப்ரொவைடிங் அன் அடிஷ்னல் ரெவென்யூ ஸ்ட்ரீம். இதனால் அடிஷ்னல் ரெவென்யூ கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ்டு டூல்ஸ் அண்ட் சர்வீஸ். இதனால் யுவர் கண்டென்ட் மைட் டைரக்ட்லி ஹெல்ப் இம்ப்ரூவ் ஏஐ டூல்ஸ் யூ ஆல்ரெடி யூஸ். என்னென்ன நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்கள் கண்டென்ட் யூஸ் பண்ணோம். அடுத்தது பண்ணிங்கன்னா, ரெகக்னேஷன் அண்டு கிரெடிபிலிட்டி, அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பீயிங் பார்ட் ஆஃப் த டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் ப்ராசஸ் கேன் என்ஹான்ஸ் யுவர் ரெப்யூட்டேஷன் அஸ் ஏ ஃபார்வர்ட் திங்கிங் கண்டென்ட் கிரியேட்டராக உங்களை உயர்த்தும். அதாவது நீங்கள் ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் கண்டென்ட் கிரியேட்டராக உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான்
கிராஸ் இண்டஸ்ட்ரி பெனிஃபிட் இருக்குது. இஃப் யுவர் கண்டென்ட் சப்போர்ட் ட்ரைனிங் ஏஆர் மாடல் சொசைட்டியல் குட் அப்படின்னா, எக்ஸாம்பிள் அசசபிலிட்டி டூல்ஸ், எஜுகேஷனல், ஏஐ அண்ட் ரிசர்ச், இதுக்கெல்லாம் அதாவது உங்களோட கண்டென்ட்டை வச்சு எஜுகேஷன் டூலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இல்லை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பர்பஸ்க்கோ யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து டிக் பண்ணுறதால உங்களுக்கு இன் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரெவென்யூ வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் யூடியூப்பில் அப்படி எதுவும் கொடுக்கல, பட் சாட்ஜிபிடியில் அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை எனேபிள் பண்ணுறதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் தோணுது. இது வந்து உங்களோட முழுக்க உங்களோட சாய்ஸ். நீங்கள் பண்ணாலும் விட்டுடலாம், பண்ணாட்டியும் விட்டுடலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி செட்டிங்ஸில் போய் ஜென்ரல் அட்வான்ஸு செட்டிங் கிளிக் பண்ணிக்கிறீங்க. அங்கே இருக்கிற அலோவ் தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் டு ட்ரெயின் ஏஐ மாடல், அதை நீங்கள் டிக் பண்ணவர் உங்களுக்கு 2 ஆப்ஷன் கேட்கும். அதாவது செலக்டட் தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் ஒன்லி அப்படின்னா அதுக்கு கீழே நிறைய ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஏஐ கம்பெனிஸ், அமேசான், ஆப்பிள், பைடான்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் நிறையா இருக்குது இல்லைங்களா, மெட்டா. இவங்க இதில் ஏதாவது நீங்கள் முக்கியமானது கொடுக்க விரும்புகிறீங்களா, இல்லை ஆல் தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே அங்கே லிஸ்ட்டாக இருக்கிற எல்லா கம்பெனிஸும் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ பண்ணிவிட்டு இதை டிக் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, உங்கள் செட்டிங்ஸ் சேவ் ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த போல தான் நீங்கள் ஈஸியாக இந்த செட்டிங்ஸை நீங்கள் சேவ் பண்ணலாம். இதனால் உங்களுக்கு உங்கள் சேனலுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இதை போலவே பயனுள்ள நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும்னா நீங்கள் வெப்தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.